இந்த கதை என்னோட கதை, ஒரு கண்டென்ட் க்ரியேட்டரோட கதை. எடிட்டிங்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈஸிம்பாங்க, ஆனால் அதை பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். இந்த கதையோட நாயகன் நான் தான். என் பேர் காத்தடிக்குதே ரித்தீஷ். யார் அந்த பையன்? அட, நல்லா நடிக்கிறானே, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். என்னது இது? நம்ம இன்ஸ்டாவில் யாரோ மெசேஜ் போட்டிருக்காங்க. ஓ, ப்ரொடியூசரா? யார் நீனு? அட, ப்ரொடியூசரு. ஹலோ ப்ரொடியூசர் சார். தம்பி, நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்ப்பா, ரொம்ப நாள் ஆச்சுல. கொஞ்சம் நீ தான்ப்பா கதை எடுக்கணும். எது, நானா? ஆமாம்ப்பா, நீ தான் ஸ்கிரிப்ட் டேரக்டிங்லாம் பண்ணணும். உனக்கு பண்ண தெரியும்ல? நல்லா தெரியும் சார். இருங்க சார், ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், கதை எழுதிட்டு கூப்பிடுறேன். சரி, ஓகேப்பா. 1 hour later. ப்ரொடியூசர் சார், உங்களுக்கு கதை எழுதிட்டேன். வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு அனுப்பிச்சுட்ருக்கேன், பாருங்கள். பார்த்தேன்ப்பா, நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். உன்ட்ட ஒன்று கேட்கணும். கதை பேர் என்ன? யூனிட் ஆஃப் எ டைம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். என்ன தம்பி? ஹலோ சார், ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர் தம்பி. சார், நான் உங்களுக்கு ஒரு கதை வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் மெசேஜில். ஸோ அது என்ன ஏதுன்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இருப்பா, பார்க்குறேன். நல்லா இருக்கு தம்பி. சரி சார். கதை பேர் ட்ரெஷர் ஹண்டர் சார். சரி, பிரச்சனை இல்லைப்பா, ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம். நம்ம வீடியோக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்போம். சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூனிட் ஆஃப் அ டைம் இருக்குது. அந்த சீரிஸோட ஃபஸ்ட் எபிசோட் ட்ரெய்லர் கூட நேற்றுக்கு போஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதோட ஃபஸ்ட் எபிசோட் நான் தோத்துருவேன்னு சொல்கிறக்கு நீ யாரா? நான் ஜெயிப்பேன்டா. தோத்தாலும் ஜெயிச்சாலும்